ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவேல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 29/2/2024 சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம அபிஷியல் வெப்சைட் அண்ட் அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் லிமிடெட்ல இருந்து நம்மளுக்கு வந்து டைரக்டா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா நமக்கு கூட்டுறவு துறையில இருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல டோட்டலா வந்து 48 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 12, எஸ்சிக்கு வந்து 6, எஸ்டிக்கு வந்து 3, எக்கனாமிக் வீக் பெர்சனுக்கு வந்து 4, ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து 23 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ லாஸ்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா 29/1/2024 சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிகள், யூஆர் கேட்டகரி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 21 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஓபிசி கேட்டகரியில வந்து 21 வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது அலுவலக உதவிய வேலைவாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 20,200 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. 12 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சேல்ஸ்மேனுக்கு வந்து 26,200 வரை சொல்லியிருக்காங்க. 22 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சூப்பர்வைசர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 28,200 சொல்லியிருக்காங்க. 14 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதோடைய ப்ரொபேஷன் பீரியட் வந்து 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ட்ரைனிங் பீரியட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேனுக்கு வந்து 8,000 சம்பளம், சூப்பர்வைசருக்கு வந்து 10,000 வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க வந்து பெர்மனன்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா டைரக்டா வந்து மேல இருக்கக்கூடிய இந்த சேலரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. சோ எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அலுவலக உதவிய வேலைவாய்ப்புக்கு வந்து 10th 12th ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும், நீங்க வந்து எலிஜிபிள். சேல்ஸ்மேன் இருந்தீங்கன்னா 12th இல்லைன்னா டிப்ளமோ இல்லைன்னா ஐடிஐ முடிச்சதாலே எலிஜிபிள். சூப்பர்வைசர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிள். சோ இதோட செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ. சோ இந்த 3 முறை பத்தில தான் வந்து எடுக்க போறாங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் வந்து 30 மார்க் கொடுக்க போறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் வந்து 25 மார்க் கொடுக்க போறாங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட்ல வந்து 25 மார்க் கொடுக்க போறாங்க. கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 மார்க் கொடுக்க போறாங்க. டோட்டலா வந்து 1 hour 30 minutes வந்து எக்ஸாமினேஷன் நடத்த போறாங்க. 100 மார்க்குக்கு வந்து கொடுக்க போறாங்க. சோ ப்ரொபேஷன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 1 year வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுக்க போறாங்க. சோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல், யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்குல வந்து 500 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி இருக்கீங்க அப்படின்னா 250 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே இருக்கு. சோ ஆன்லைன் ஆஃப்லைன் பேமெண்ட் மெத்தடுக்கு வந்து இங்க அக்கௌண்ட் நம்பர் முதற்கொண்டு டைரக்டா கொடுத்திருக்காங்க. நீங்க டைரக்டா வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். சோ நீங்க அப்ளை பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து 29/2/2024 சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஹெட் ஆஃப் ஆபீஸ், டவுன் ஹால் கேம்பஸ், நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், வேலூர் 632-004. சோ இந்த அட்ரஸ்க்கு தாங்க வந்து அனுப்பணும். என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 10th சர்டிபிகேட், 12th சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட், டிப்ளமோ இல்ல பிஜி சர்டிபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இன்கம் சர்டிபிகேட், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், டெக்னிக்கல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டட் சர்டிபிகேட், செல்ஃப் அட்டாச்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 24x10 சென்டிமீட்டர் அந்த போஸ்டல் தபால் 27 ரூபாய்க்குரிய ஸ்டாம்ப் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்க வந்து அனுப்பணும். சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்கங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த போட்டோ இருக்கிற இடத்துல உங்களோட போட்டோ கீழே சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. என்ன பதவிக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, உங்களுடைய நேம், உங்களுடைய பிறந்த தேதி, ஏஜ், வயது வரம்பு விண்ணப்பம் கோருறீங்களா இல்லையா, ஆனா பெண்ணா, 3ஆம் பாலினத்தவரா, தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர், உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கல்வி தகுதி, நீங்க என்ன மொழியில வந்து பயின்றிருக்கீங்க, தமிழ் வழியே படிச்சீங்கன்னா தமிழ், அதோட சர்டிபிகேட், அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்த ஊர், அதோட டிஸ்ட்ரிக்ட், குடிமை பெற்றவரா இல்லையா, முன்னுரிமை பெற்றவரா இல்லையா, முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவை,
முன்னாள் படைவிட கலப்பு திருமணம் செய்தவர் மற்றவை இதுல ஏதாவது இருக்கலாம். சோ இதுல ஏதோ ஒண்ணு ஆம் சொல்லி டிக் பண்ணாலும் அதோட டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய ரிலிஜன் என்ன, கம்யூனிட்டி சார்ந்தவர்கள், அதோட உட்பிரிவு என்ன, வேலை வாய்ப்பு அலுவலகத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த டேட்டு, அந்த நம்பர். சோ அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு டேட்டு, பிளேஸ், சிக்னேச்சர் இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு 29/2/2024 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரணும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.